Hi guys, welcome to GP Vlogs. So இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம vlogல ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணல, பழையவர் தான் வராம இருந்தாரு. அண்ட் வாங்க வெட்டு, ஆஃப்டர் லாங் டைம் வெட்டி இஸ் பேக். வாங்க வெட்டு. ரொம்ப நாள் கைஸ், எல்லாரும் ரெண்டு பேர் வீடியோ பார்க்காது அப்படிலாம் இல்லை, எல்லாம் வீடியோ பார்த்துருந்தாங்க. யாரும் இல்லாம பார்த்தோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் வந்த உக்காந்து நீ ஏன் பேசுற அதெல்லாம் எல்லாம் பார்த்துருந்தாங்க வீடியோவை. vlogs ட்ரெயின் டிராவல் பண்ணி ஒரு vlog எடுக்க போறோம். ஸோ இது நல்லா இருக்கும். நாங்க நம்புறோம் நல்லா தான் இருக்கும். நேற்று நைட்டு தான் கோயம்புத்தூர்ல வந்து வந்தேன். வேலை சொன்னாங்க ஸ்ட்ரெயிட்டா கன்னியாகுமரி போயிருன்னு சொன்னாங்க. இல்ல இங்க பாய்ஸ் இருக்காங்க, உங்க பாய்ஸ்க்கு தான் நான் போகணும்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்காக நீங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரி டிக்கெட் கிடைக்கல, வித்தவுட் வரணும். அதனால நாங்க டிக்கெட் புக் பண்ணி தரோம்னா கூட வந்துட்டான். அது அவ்வளவு கம்பல் பண்ணி தான் யாரும் கூப்பிடலையப்பா. ஜாலியா வந்து உருண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறினோடனே எல்லாரும் போன ஃபுல் வைப் தான். இன்னைக்கு எதுவுமே கிடையாது, ஃபுல் வைப். அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே நமக்கு தான், ஃபுல் வைப் தான். அப்படியே படுத்து விளையாடி ஒரு ஜாலியா போறோம். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஜிபி vlogs பார்க்காத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் புதுசா இதுக்குள்ள வரப்போறாங்க. அதெல்லாம் இன்னும் பண்ணா இருக்கும். அந்த அதே மாதிரி நாகர்கோயில் கிட்ட போறோன்றனால மேபி வெட்டிங் வந்து கேரளா சைடு இருக்கும் சான்ஸ் இருக்கு. அது நான் கேரளா வெட்டிங் பார்த்ததுல மேபி இருந்துச்சுன்னா அதை நாங்க ஃபுல்லா காட்டுறோம். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. சில பிளேசஸும் நாங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். பண்ணணும், சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சன்ரைஸ் எங்களை வச்சு கொஞ்சம் கஷ்டம் தான். இருக்காடா சன்ரைஸ் பார்க்கலாமோ எங்க நேரம் சன்ரைஸ் எங்களை பார்க்கலாம். எங்க பாய்ஸ் இருக்காங்க, எங்க கூட எங்க பாய்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த பாய்ஸ் எப்போ வருவாங்கன்னு தெரியல. 2 மணி நேரமா வெயிட் பண்ணிடுறோம். பார்ப்போம் போறோம். அவ்வளோ விட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் வரல நல்லா தெரியும். 2 பூரி 3 பொங்கல் 6 வடை. நான் வந்து சாப்பிடல, அதாவது ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் நம்ம கூட நான் சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்றான்னு சொல்லி அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்துட்டாரு, சிவனேஷ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா யூஜி வந்து ஆதிபராஜ் காலேஜ். காலேஜ்ல பெருசா என்ஜாய்மெண்ட் இல்லைனாலும் எங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸே இல்லை. சொல்லிடுவோம் பேசுவோம். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸே நிஜமா. நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அவன் நினைச்சுதான் விழுப்புரத்துல ட்ரெயின் தெரியும். திருவண்ணாமலையே இல்லையா? திருவண்ணாமலை தான். இல்ல யார் சொன்னா? அவனுக்கு கேளு. திருவண்ணாமலை தான்டா. பாத்தீங்களா, எந்த ஊர்லயே தெரியல. ஆனா பேசுவான் அப்படியே புரிஞ்சு பேசுறான். சரி சேர்ப்பேன். திருவண்ணாமலை சேர்ப்பது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் என்னென்ன சொல்றான் பாருங்க. விழுப்புரத்துல இருக்கலாம். இதெல்லாம் சரி பசங்க கூட வரணும், பசங்க தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல சாரி திருவண்ணாமலையில இருந்து அது வந்து இது தாம்பரத்துக்கு வந்து வெயிட் பண்ணலாம். அதனால பசங்க இன்னும் வரல. ஆனா இவன் வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ். நாங்க வந்து தனியா நாங்க ஒரு 1/2 வெயிட் பண்ணிட்டு வரோம். அவன் வரமாக அப்புறம் 1/2 கழிச்சு வந்து எங்க கிட்ட பார்த்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றேன்னா நான் ட்ரிப்பு வரணும் அப்படின்றான். ஆக்சுவலி அவன் வரதே எனக்கு தெரியாது. இவனே எங்க சர்ப்ரைஸ் தான். பசங்களுக்குள்ள இருக்கிற அந்த மார்னிங் தான். அந்த மார்னிங் பிரேக் பண்ணக்கூடாது. நாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஆனா அது வராம இருக்கு. அவனுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கிறானுங்க. சில பேர்லாம் நைட் வரையும் வரன்றானுங்க. காலைல எழுந்தோடனே இல்ல மச்சான் வேலை இருக்குன்னு சொல்றானுங்க. நான் உன்ன சொல்லடா, பொதுவா சொல்றேன். நைட் வரையும் வர வேணான்றாங்க. காலைல எழுந்த உடனே வயசு ஆக 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 கமிட்மெண்ட் வந்துனே இருக்கு. என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணியா, 2 பிள்ளை ஸ்கூல்ல படிக்குதா, இல்ல வந்து ஏதாவது வந்து கல்யாணம் ஆனாலும் மேரேஜ் வைஃப் ஒய்ஃபோட வீடு அது மட்டும் தான் கமிட்மெண்ட். கல்யாணம் ஆகுனாலும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட். இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து அவாய்ட் பண்ண முடியல. நீயே பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிற காய்ஸ். அதுதான் உண்மை. அவங்க மட்டும் வீடு எடுத்து கைல சுத்துற. ஆமாப்பா அதான் துபாய் பண்ணியப்பா. 1 ரூபாய் போகுது நைட் ஃபுல்லா அதுல இப்படி நைட்டு 5 மணிக்கு தான் வந்து 5 மணிக்கு தான் ஃபிளைட். சென்னை வந்தியா? அதெல்லாம் சென்னை வந்தியா பாக்கணும் மச்சான், பாக்கணும். நான் சுத்துவேன், சத்தியம் சுத்துவேன்.
இல்லடா அவங்க லாக்ல இருந்தா கேமரா பண்ணால வீட்டுல நேற்று நிறையாரம் கலந்து நைட் வந்தேன். நம்ம நண்பர் கிஷோர் குமார் வெல்கம் டு ஏன்னா கையில் விட்டேன். வெல்கம் டு ஜிபி லாக்ஸ் ஆரம்பிச்சாங்க. அவன் என் நாள் வந்து ஆர்டிகல்ச்சர் பற்றி வேலை கிடைக்காம சர்டிஃபிகேட் ஆரம்பிச்சாங்க. கிஷோர் குமார் வந்து நம்ம கூடிய விரைவில் இன்னும் யூபிஎஸ்சி ஆபீசரா பார்க்க போறோம். இன்னும் ஒரு 1 இயர்ல என்ன கிளியர் பண்றோம் எக்ஸாம். போனது அங்க ஒரு குச்சி கழிப்பாரா நீங்களா வந்து போற மாதிரி ஜாலியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வைப் தான் இன்னைக்கு எப்பயுமே இருக்கு. கோகுல், எப்படி உங்க கஷ்டப்பட்டு ஓடி வந்து ட்ரெயின் பிடிச்சிருக்கீங்க? உண்மையா சொல்லலாம், உங்க உழைப்பு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட வந்து உங்களுக்காக எப்படியாச்சும் நான் வந்து நிப்பண்டாங்கன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். டேய், இன்னும் ஜன்னல் சீட்டு கட்சின்னு மாறுறாடா 2 பேரும் அப்பா பையன். கிளம்பி வந்தேன். வீட்டுக்கு போயிடலாம். ஆனா கடைசியில வந்து சேர்ந்த பாத்தியா? பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்றோம். சாப்பிடல காலையில இருந்து நைட்டுல. ஆமா எங்க சார்? சரி காலைல சாப்பிட்டு மதியானம் சாப்பிடல. ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுக்கிறோம். லஞ்சா சாப்பிடல. அவங்க வீட்டுல தான் நைட்டு 12 மணி லஞ்ச் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிக்கிறான். பக்கத்துல உட்காந்து மிச்சர் சாப்பிட்றான். வேணுமா சாப்பிடுறியா? சாப்பிட்டு மட்டும் தான் எப்பயுமே. நீ சாப்பிடல மச்சான் சாப்பிடுறா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படிப்படையில தரணும். உனக்கு கை இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நான் அப்படி கை எத்தனை வரேன் இப்படின்ற, எத்தனை வரேன் இப்படின்ற. நான் கோகுல் வேணுமா? சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன். எப்பா இதெல்லாம் ஸ்கூல் பசங்க காமெடி. இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து ஒரு டிடிஆ வந்து செக் பண்ண வந்தாரு. எங்க கம்பார்ட்மெண்ட்ல செக் பண்ண வந்தாரு. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்து சண்டை போட்டாங்க. அதாவது ஓவர் கிரௌடா இருந்துச்சு, நீங்க ஏன் வந்து கேட்கல, செக் மட்டும் பண்றீங்க அப்படின்ட்டு. அவங்க அப்போ வந்து ரொம்ப பொலைட்டா ஆன்சர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நான் வந்து டிடிஆ நான் வந்து டிக்கெட் மட்டும் தான் செக் பண்றது மட்டும் தான் என்னோட ஒர்க். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா என்னால இந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெயின் பாத் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸோட வெப்சைட். அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஓவர் கிரவுட் அப்படின்னு போட்டு உங்க ட்ரெயினையும் உங்க ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டையும் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடும். 3 மினிட்ஸ் ரீச் ஆனோடனே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல சிஆர்பிஎஃப் போலீஸ் உங்களுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி என்ன ப்ராப்ளமோ அதாவது ஓவர் கிரவுடை வந்து வெளியே அனுப்பிச்சுவாங்க. ஸோ நீங்க இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட யாரும் டிடிஆர் வந்தாங்க அப்படி யாரும் வந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறத அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட வேலை நீங்க வெப்சைட்ல போயிட்டு அங்க அப்டேட் பண்ணீங்கன்னா தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ்
ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கே தெரியாது. இந்த கம்பார்ட்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து டிடிஆர் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஸோ நீங்க என்கிட்ட சண்டை போட்ட ப்ராப்ளம் இல்லை, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அன்ரிசர்வ்டு இருக்கவங்க வந்து ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஓவரா க்ரௌட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 3 minutes வந்து உங்களோட ரிப்ளையும் வந்துடும். அடுத்த ஸ்டேஷன்லயே உங்களுக்கான ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கைஸ் இப்போ வந்து நாங்க 14 hours டிராவல் முடிச்சுட்டு நாகர்கோவில் டவுன் வந்து ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டோம். வண்டி போகுது, தப்பா நினைச்சுக்காதீங்க, க்ரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல. டைம் வந்து 11 ஆகுது. நைட்டையும் போட்படுத்தாம நம்ம நண்பர் நம்ம பிக்கப் பண்ணுங்க ஒரு கால். ஆமா, கார் கொண்டு வரல, பைக்ல தான் வந்திருக்காங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காரும் வந்துட்டு இருக்கு. ஸோ பசங்க நமக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து 14 hours டிராவல் சூப்பராக மெமரபிளான ஒரு டிராவலாக இருந்துச்சு எங்களுக்கு. இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் மேரேஜ். ஸோ எப்போ மேரேஜ்? நாளைக்கு மார்னிங் மேரேஜ். ஸோ இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான், ஃபுல் பண்ணிருக்குது. வாங்க போகலாம்.